ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு 50 மெம்பர்ஸ்க்கு குக் பண்ண vlog தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயசத்துக்காக வந்து சேமியா வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டு, அப்புறம் ஒரு பாத்திரத்தை வந்து பால் ஊற்றிட்டு, அந்த பால் வந்து நல்லா கொதிச்ச உடனே சர்க்கரையும் அதுக்கப்புறம் சேமியா போட்டு கொதிக்க விட்டுட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டுட்டேன். அப்புறம் இன்னொரு கடாயில் வந்து நெய் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் வந்து முந்திரி திராட்சை அதெல்லாம் போட்டு பாயசத்தை ஊற்றி எடுத்துக்கிறோம். அப்புறமா வந்து உருளைக்கிழங்கு வந்து ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிறோம். உருளைக்கிழங்கு மசாலா செய்யறதுக்காக அது விசில் வந்தோடனே இறக்கி வச்சுக்கலாம். அது இருக்கும்போதே இன்னொரு கடாயில் வந்து தனியா, அப்புறமா வந்து மிளகு, அப்புறமா வந்து காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு வந்து ரசத்துக்காக வந்து நம்ம வந்து வதக்கிட்டு இருக்கோம். இதை வதக்கி முடிச்சோன்னா ஒரு ஜாரில் வந்து பூண்டை வந்து தனியாக வந்து இடித்து எடுத்துக்கிறோம். இடித்து எடுத்த பூண்டை அதில் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் வறுத்துட்டு திருப்பி வந்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கிறோம். அப்புறம் இன்னொரு கடாயில் வந்து எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை இதெல்லாமே போட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து 2 ஜக் வந்து தண்ணி எடுத்து வந்து இப்போ நம்ம வந்து ஊற்றிக்கிறோம். 50 பேருக்கு பண்ணுறதுனால கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி வேணுறதுனால இவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம். அப்புறமா அந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சதை வந்து இந்த இதோட ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விட்டுருக்குறோம். அதுக்கப்புறம் இதில் வந்து புளி, அப்புறமா மஞ்சத்தூள், அப்புறமா பெருங்காயத்தூள்லாம் ஆட் பண்ணி ரசத்தை கொதிக்கலாம் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு கடாயில் வந்து வத்த குழம்புக்காக எண்ணெய் ஊற்றிட்டு மணத்தக்காளி வத்தல், அப்புறம் வந்து சுண்டக்காய் வத்தல் போட்டு நல்லா வந்து அதை எண்ணெயிலே வந்து பொரிச்சு எடுக்கிறோம். இது வந்து வத்த குழம்புக்காக வந்து இதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த இதை நல்லா வந்து அதை வந்து வதக்கி எடுத்துக்கிறோம். அப்புறம் ஒரு பக்கம் வந்து அரிசிக்கு வந்து ஒலை கொதிச்சிட்ருக்கு. அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் வெங்காயம் அதெல்லாம் வந்து தாளித்து எடுத்துக்கிறோம். அரிசி நல்லா ஒலை கொதிச்சோன்னே அதில் வந்து அரிசி போட்டுக்கிறோம். அப்புறம் இன்னொரு கடாயில் வந்து கடுகு, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறமா தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்குறோம் காரக்குழம்புக்காக. நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா வந்து தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து மிளகாத்தூள், அப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறம் புளி, உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கிறோம். அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் அதே மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டுக்கிறோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அரிசி வந்து வெந்துருச்சு, அதனால் அதை வெடித்து எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் வந்து அதே மாதிரி வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் ஆனதுக்கப்புறமா வந்து சாம்பாருக்கு தேவையான காய்கறிலாம் போட்டுக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் இது எல்லாமே வந்து போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறோம். ஃபுல்லாக போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா காரக்குழம்புல அந்த வத்தல் போட்டு மோர் குழம்புக்காக ஒரு கடாயில் வந்து வெண்டைக்காய், காஞ்ச மிளகாய் அப்புறம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, அப்புறம் பெருங்காயத்தூள் அப்புறம் இதெல்லாம் போட்டு இது பண்ணிக்கலாம். அப்புறம் காரக்குழம்புல வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் எங்கள் சாம்பார் வந்து கொதிச்சோன்னா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எங்கள் மோர் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து காலிஃப்ளவர் பக்கோடா போடுறதுக்காக காலிஃப்ளவர் நல்லா வந்து மஞ்சள் இது பண்ணி தண்ணியில் வந்து கழுவி எடுத்துக்கிறோம். அது எடுத்ததுக்கப்புறமா வந்து காலிஃப்ளவரில் வந்து கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவியலுக்காக வந்து எல்லா காய்கறியும் வந்து குக்கரில் வேக வச்சுக்கிறோம். அப்புறமா இன்னொரு சைடு வந்து உருளைக்கிழங்கு மசாலாக்காக கடுகு, கடலைப்பருப்பு, அப்புறம் வெங்காயம், தக்காளி அதெல்லாம் இதுவானதுக்கப்புறமா பட்டாணி இது பண்ணிக்கிறோம். அப்புறம் உருளைக்கிழங்கு, மிளகாத்தூள், உப்பு அதெல்லாம் இன்னொரு சைடு வந்து வடைக்கு வந்து கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு வடை வந்து சுற்றி எடுத்துக்கிறோம். இன் பிட்வீன் வந்து அவியலுக்கு அது வந்து வெந்ததுனால அவியலில் வந்து தேங்காய், அதுக்கப்புறம் வந்து தயிர் இதெல்லாமே அரைச்சி ஊற்றி அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து வடை போட்டு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கலரி வச்ச காலிஃப்ளவரை வந்து திருப்பி நல்லா இது பண்ணிவிட்டு காலிஃப்ளவரையும் வந்து நம்ம வந்து நல்லா எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்துக்கிறோம். அவ்வளோதான், நம்மளோட வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடை, காரக்குழம்பு, வத்த குழம்பு, சாம்பார், அப்புறம் இது வந்து மோர் குழம்பு, இது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு,
அப்புறம் ரசம், பாயசம், அவியல், அப்புறமா வந்து காலிஃப்ளவர் பக்கோடா இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ லேட்டே அரைச்சிட்டோம். ஃபார் மோர் ரிலேட்டபிள் கண்டென்ட்ஸ், டூ சப்ஸ்கிரைப்.